Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நடைமுறைக்கு வராத அறிவிப்புகள், நிறைவேறாத வாக்குறுதிகள் மக்கள் நம்பிக்கையை இழந்து விட்டதா அரசு என்றுதான் இன்றைக்கு நாம் பிக் நியூஸ் பகுதியில் பார்க்க இருக்கிறோம். ஏன் இந்த கேள்வி வந்திருக்கு அப்படின்னாக்கா, கடந்த 2021-22 தற்போது வரை தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே அரசு அறிவித்த அறிவிப்புகள், அறிவித்த திட்டங்கள், இதில் 250க்கும் மேற்பட்ட திட்டங்கள் நடைமுறை சாத்தியமற்றதாக இருக்குது, அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை என்று கைவிடப் போவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்கா, இந்த மின்துறையில் புதை மின்வட திட்டம், சென்னையில் நியூ ஆவடி சாலை, அதுபோல் நந்தனத்தில் வான்பாலம் உள்ளிட்ட திட்டங்கள் எல்லாம் கைவிட போகிறாங்க. ஒரு திட்டம் ஒன்று அறிவிக்கிறப்பவே அதுக்குடைய நடைமுறை சாத்தியங்கள் என்ன, அதற்கு நிலம் கையகப்படுத்துவது, நிதி ஒதுக்கீடு எல்லாம் ஆய்வு செய்த பிறகு தான் ஒரு திட்டத்தை அறிவிக்கணும், அதுக்கப்புறம் நடைமுறைப்படுத்தணும். ஏதோ யாருக்காகையோ ஒரு திட்டத்தை அறிவித்து விட்டு இன்றைக்கி கைவிடுறாங்களாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. அரசு மீது பல்வேறு விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்குது. மாணவர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், செவிலியர்கள், மருத்துவர்கள், தூய்மை பணியாளர்கள் என்று பல்வேறு துறையினரும் போராட்டத்தை தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. அவர்கள் சொல்கிற காரணம், 2021 தேர்தல் காலத்திலே திமுக கொடுத்த வாக்குறுதியை, எதிர்க்கட்சி தலைவராக ஒரு வாக்குறுதியை கொடுத்தாரு, முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் மு.க.ஸ்டாலின் அதை நிறைவேற்றவில்லை என்று இவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டை முன்வைத்துட்டு இருக்க சூழல் இப்படி ஒரு புள்ளி வரும். அதுவில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு முகாமை கடந்த ஜூலை 15 நவம்பர் வரை நடத்துகிறாங்க. அதில் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்துகிறாங்க. 15 துறைகள், 45 சேவைகள் என்று அதில் அறிவிச்சிருக்காங்க. அதில் தற்போது வரை கடந்த 13 அது கொடுத்த ஒரு ரிவ்யூ கூட்டம் நடந்துச்சு. அதில் சொல்லியிருக்காங்க, இது வரைக்கும் 14,54,517 மனுக்கள் வந்திருக்கிறது. அதில் 7,23,482 மனுக்களுக்கு, மக்கள் கொடுத்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கிறது. அந்த தீர்வு காணப்பட்டதில் 5,97,534க்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இது சதவீதம் பார்க்குறப்ப 83%. 4.5 ஆண்டு காலம் முடிந்ததற்கு பிறகும் 14.5 லட்சம் பேர் குறைகளை இன்னும் சொல்லி இதுபோல் ஒரு சிறப்பு முகாமைத்தான் நாட வேண்டியது என்றால், இப்போ இந்த 4.5 ஆண்டுகளில் என்ன செய்தாங்க அப்படின்னு ஒரு கேள்வி எழுகிறது. நம்மோடு பாஜகவுடைய மாநில துணைத் தலைவர் பேராசிரியர் கனக சபாபதி இணைந்திருக்கிறார். சார், இப்பொழுது 256 திட்டங்களை நடைமுறை சாத்தியமில்லை என்று கைவிட போகிறதா சொல்கிறாங்க, அறிவித்த திட்டங்களை. அதுபோல் இந்த சிறப்பு முகாமில் இவ்வளவு மனுக்கள் வருது. ஏற்கனவே ஒரு பக்கம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றலைன்னு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கு. இதெல்லாம் எதை வெளிப்படுத்துகின்றன? இதெல்லாம் அரசனுடைய போலித்தனத்தை வெளிப்படுத்துகிறது. நீங்க இப்ப சொன்னீங்க அந்த 256 திட்டங்கள் கைவிடப்பட்டிருக்கின்றன என்று. அதுல குறிப்பிட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான திட்டங்கள். இந்த உதய் மின் திட்டம், இது மாதிரி வேறு மாநிலங்கள்ல எல்லாம் அறிமுகப்படுத்தியாச்சு. இது அவசியமான திட்டம், இது அறிமுகப்படுத்தல, நடைமுறைப்படுத்தல. அது மட்டும் இல்லாம இப்ப சாலை விரிவாக்கம், நந்தனத்துல பாலங்கள் இணைப்பு. நீங்க ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி, மாநிலத்தினுடைய வளர்ச்சியே கட்டமைப்புகளை மையமா வச்சு இருக்கிறது. அதுக்கு நீங்க ஒரு உறுதி கொடுக்குறீங்க, வாக்குறுதி கொடுக்குறீங்க, அதை நிறைவேற்ற முடியலன்னு சொன்னா நீங்க 4.25 வருஷமா என்னதான் செஞ்சீங்க? ஆகவே இது வெற்று விளம்பரத்துக்கான அரசாங்கமாத்தான் இருக்குது. ஒரு திட்டத்தை அறிவிக்கிறதுக்கு முன்னால அது சாத்தியமா, அதுக்கு எவ்வளவு செலவாகு, எவ்வளவு நாள் அதற்கு ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு திட்டம் போட்டுத்தான் நாம் அறிவிக்கணும். ஆனா இவங்க சுலபமா என்ன பண்றாங்க, அறிவிப்புகளை அது சட்டமன்றத்தில் அவ்வப்போது வெளியிடுகிறார்கள், எந்த விதமான முன் யோசனையும் இன்றி. பிறகு அது நடைமுறைப்படுத்தப்பட முடியவதில்லை. ஆகவே இது மக்களை ஏமாற்றுவதற்கான திட்டங்கள். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியுங்க, இந்த நீட் தேர்வு ரத்து செய்யவே முடியாது. ஏன்னா அது உச்ச நீதிமன்றத்தினுடைய ஆணையின் பேர்ல கொண்டு வரப்பட்டது. ஆனா தமிழ்நாட்டு மக்களை இவங்க ஏமாத்துறாங்க. இன்னைக்கு வரைக்கும் பண்ண முடியல. இப்படித்தான் இந்த அரசாங்கமானது போலி அரசாங்கமாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இப்ப நான் கோவை பகுதியை சார்ந்தவன். கோவையில மிக முக்கியமான 2 திட்டங்கள். உங்களுக்கு அத்திக்கடவு அவகாசி திட்டம் 40-50 வருஷங்களுக்கு மேலாக மக்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அது முந்தைய அதிமுக அரசாங்கமானது அதை நடைமுறைப்படுத்தியது. இப்ப நீங்க அந்த நவநாசி அத்திக்கடவு திட்டம் அவங்க ஆட்சி முடியும் போதே, திமுக ஆட்சி வரும்போதே 90% மேல முடிஞ்சது.
இவங்க வந்து முடிச்சு வச்சாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் முழுமையா தண்ணி வந்திருக்குதானா இல்ல. இது என்னங்க இது என்ன அரசாங்கம் அது? 2-3 மாவட்ட மக்களுக்கு உபரி தண்ணீரை கொடுக்கறதுக்கான திட்டம் போட்டு செயல்பாடுகள் 90% மேல முந்தைய அரசாங்கமே முடித்து விட்டது. நீங்க 4.25 வருஷமா ஒண்ணுமே செய்யலைன்னா என்ன பண்றது? மறுபடியும் அவங்க வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். இதுக்கு அரசாங்கத்துக்கு பெரிய சிரமம் இல்லை. ஏன்னா உபரி நீர் அதை செய்யாம இருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பாருங்க, கோவை விமான நிலையம் விரிவுபடுத்தப்படுவது உங்களுக்கு தெரியும். நம்ம தமிழகத்திலேயே மிக முக்கியமான தொழில் நகரம் கோவை. நிறைய வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் வருகிறார்கள், ஏற்றுமதி நடக்கிறது, வெளிநாடுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் தொழில் முனைவோர்கள். இது வந்து விரிவாக்கம் பண்ணோன்னு மத்திய அரசு எல்லா முயற்சியும் எடுக்குது. இது கேட்டா 90% முடிச்சாச்சு, 95% முடிச்சாச்சுன்னு சொல்றது எல்லாமே 4.5 வருஷமா இதை முடிப்பதற்கான ஒரு முனைப்பு காட்டவே இல்லை இந்த அரசாங்கம். ஆகவே இந்த அரசாங்கம் வந்து மக்களை ஏமாற்றக்கூடிய அரசாங்கமாக இருக்குது. அதனாலதான் நீங்க சொன்னீங்களே, அங்கே உங்களை தேடி ஸ்டாலின் என்ன அந்த திட்டத்துல 14 லட்சத்துக்கு மேற்பட்டவர்கள் மனு கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னா, அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? ஒண்ணுமே செய்யறது இல்லை. உங்களுக்கு செய்தி வந்தது ஒரு மாசத்துக்கு முன்னால, நாம எல்லாரும் பார்த்தோம். மதுரை பகுதியில, சிவகங்கை பகுதியிலயா இந்த மக்கள் கொடுத்த மனுக்கள் எல்லாம் வந்து ஒரு ஓரத்துல கிடந்ததாக செய்தி வந்தது. இதுதான் இது மக்களை முழுக்க முழுக்க இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். இப்ப மனுக்கள் கொடுக்கும்போது நீங்க அதை வாங்கி நடவடிக்கை எடுத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் எடுத்தாங்கிறது உண்மை எங்களை மாதிரி பொதுமக்களால நம்ப முடியவில்லை. ஆகவே இது முழுக்க முழுக்க ஆரம்பத்திலிருந்து இவர்கள் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நீங்க சொன்ன மாதிரி அவர்கள் கொடுத்த அடிப்படையான வாக்குறுதிகளை கூட நிறைவேற்றவில்லை. உதாரணமா பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு. நன்றி நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோட அதிமுக செய்தி தொடர்பாளர் ரவிராஜா குழந்தைவேல் இணைந்திருக்கிறார். சார், நிறைய வாக்குறுதிகள் நிறைவேறுகள்னு ஒரு பக்கம் போராட்டம், கொடுத்த அறிவிப்புகளை கைவிட போறதா ஒரு தகவல். இப்ப மக்கள் நம்பிக்கையை இழந்து வருகிறதா இந்த அரசு? நிச்சயமாக. அதாவது வாயில் வந்ததை வாக்குறுதிகளாக அளித்துவிட்டு அதை நடைமுறைப்படுத்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்று முழுமையாக 100% தெரிந்து கொண்டு இருந்தாலும், ஹலோ தொடருங்க. 100% அந்த வாக்குறுதிகள் நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்று முற்றிலும் தெரிந்து கொண்டு 10 வருடத்திற்கு மேல் ஆட்சியில் இல்லாததனால் ஆட்சியில் அமர வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுக்காக அவர்கள் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றும் ஒரே நோக்கிலே இந்த வாக்குறுதிகளை செய்கிறோமா இல்லையா என்பதை மக்கள் கேட்கப் போவதில்லை, பார்க்க போவதும் இல்லை. 500க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகளை அளித்து இருக்கிறோம், எப்பொழுது கேட்டாலும் 90% மேல் செய்து முடித்தாகிவிட்டது என்று கூறுகிறார்கள். அப்படி செய்து முடிக்கப்பட்ட வாக்குறுதிகளை வெள்ளை அறிக்கையின் மூலமாக நிரூபிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி தலைவர் கேட்கும் பொழுது அவர்கள் அதற்கு எந்த பதிலும் சொல்லாமல் மௌனத்தையே பதிலாக தருகிறார்கள். இதற்கு நடுவே இந்த திட்டங்கள் நடைமுறைக்கு சாத்தியமில்லை என்பது அறிவிக்கப்படும் பொழுதே அவர்கள் கண்டிப்பாக அறிந்திருந்தாலும் மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரே நோக்கில் அந்த ஒரே காரணத்தை வைத்துக் கொண்டு இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறார்கள். இப்போ கடந்த 4.5 வருட காலத்துல பாத்தீங்கன்னா சொன்ன வாக்குறுதியில பாதிக்கு மேல செய்ய முடியலங்கிறது அவங்களாலே தெரியுது, மக்களுக்கும் தெரியுது. இப்ப பாத்தீங்கன்னா காரணம் ஏதோ ஒரு காரணம் சொல்லி தட்டி கழித்து மீண்டும் ஒருமுறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்தால் நாங்கள் இதை செய்து முடிப்போம் என்று கொஞ்சம் கூட வெட்கமே இல்லாமல் அந்த பொய் மீண்டும் வரப்போகிற தேர்தலில் கூற தயாராக இருப்பார்கள். ஆனால் மக்கள் விழிப்புணர்வு அடைந்து இவர்கள் நீங்க வெற்று விளம்பரமாடல் அரசு, ஏமாற்ற அரசுன்னு உங்க விமர்சனமா இருக்கு. ஆனால் முதலமைச்சரோ அல்லது திமுகவை சார்ந்தவர்களோ அல்லது அமைச்சர்களோ என்ன சொல்றாங்கன்னா, நாங்கள் சொல்லாததையும் செய்திருக்கிற ஒரு அரசாக இருக்கு, இதற்கு நாங்க 7வது முறையாக ஆட்சி அமைப்ப 200 இடங்களுக்கு மேல வெற்றியையும் பெறுவோம் 2026 சொல்றாங்களே. சொல்லாததை செய்கிறோம் என்பதை எதில் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நாங்க சொல்றதை எப்படி செய்ய மாட்டோம் அப்படிங்கறத தான் அந்த சொல்லாததையும் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும். ஆகவே மக்களை ஏமாற்றுவதற்காகத்தான் இந்த அரசாங்கம் அமைக்கப்பட்டுள்ளது. அந்த ஏமாற்றுவதை கச்சிதமாக செய்து முடித்து விட்டார்கள். 4.5 வருடத்தை கடந்து விட்டார்கள். தேர்தலை மட்டுமே மனதில் வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றுவதற்குண்டான மீண்டும் ஒரு திட்டத்தை அறிவிக்கிறேன் என்கிற பெயரில் மக்களை ஏமாற்ற துணிந்துள்ளார்கள். அது எதற்கும் துணிந்தவர்கள் தான் திமுகவினர்.
நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு அரசியல் விமர்சகர் நந்தகுமார் இணைந்திருக்கிறார். சார், அரசு ஒரு பக்கம் பெருமிதமா சொல்லிட்டு இருக்கு, ஆனா கல யதார்த்தம் வேறு மாதிரி இருக்கு அப்படின்னு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள், குறிப்பாக எதிர்கட்சியினுடைய தலைவர்கள் விமர்சனம் பண்றாங்க. உங்கள் பார்வை என்ன சார்? கட்டாயமா அது ஆளுங்கட்சியில இருக்கிறவங்க வார்த்தைக்கு வார்த்தை, அதுவும் முதலமைச்சர் சொல்றது வந்து எந்த பொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சிங்கிறாரு. அப்படி அந்த அளவுக்கு இருக்குது. திராவிட மாடல் 1.0, திராவிட மாடல் 2.0 வேணுங்கிறாரு. இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்னியை வித்து தான் பொழப்பு நடத்த வேண்டிய அளவுக்கு வாழ்வாதாரம் இருக்குதுன்னா எந்த இடத்துல இப்ப வந்து இது கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சி? இன்னைக்கு இயற்கையினால இறைவனால கொடுக்கப்பட்ட கிட்னியை வித்து தான் அவன் பொழப்பே நடத்த வேண்டிய சூழ்நிலையில இருக்குது. அந்த கிட்னி திருட்டு எங்க செய்யப்படுது? திமுகவினுடைய எம்எல்ஏவா இருக்கக்கூடியவருடைய ஆஸ்பத்திரியில, அப்பாவுடைய ஆஸ்பத்திரியில நடக்குது. அவரே வந்து பேட்டி கொடுக்கிறாரு. என்ன கொடுக்கிறாரு? நான் வந்து 252 ஆபரேஷன் தான் பண்ணியிருக்கிறோம். ஒரு டாக்டர் ஃபீஸ், மருந்து, மாத்திரை இதெல்லாம் போச்சுன்னா ஒரு ஆபரேஷனுக்கு 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அப்ப 252னா வெறும் வந்து 5 கோடி ரூபாய் தான் சம்பாதிச்சிருக்கிறோம். இதை வச்சுட்டு நான் எங்க அப்பா அவனுடைய கார் 14.5 கோடி, இந்த 5 கோடிக்கு மட்டும் பத்துமா அப்படிங்கிற மாதிரி இன்னும் நான் வந்து ஒரு 1000 ஆபரேஷன் பண்ண வேண்டியது இருக்குதுங்கிறார். அப்ப இந்த அளவுக்கு வந்து வெளிப்படையா ஒரு எம்எல்ஏ, ஆளுங்கட்சியினுடைய எம்எல்ஏ வந்து மக்கள் கிட்ட பேசி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கிட்னியை வித்து தான் பொழைக்க முடியுங்கிற அளவுக்கு வச்சுட்டு இது திராவிட மாடல் 1.0னா இந்த லட்சணத்துக்கு தான் மறுபடியும் திராவிட மாடல் 2.0 வரணுமா? அப்ப அடுத்தது இன்னைக்கு தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாம் நிறைவேற்றலங்கிறது ஊரே கேளு நாடே கேளுன்னு இருக்கு. ஆனா திமுகவுக்கும் கணக்குக்கும் எப்பயுமே ஒரு பிணப்பு உண்டு. அவங்க திமுக இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க? ராசா, முதலமைச்சர் முதற்கொண்டு எல்லாருமே என்ன சொல்றாங்க? 98% நாங்க வந்து தேர்தல் வாக்குறுதியை முடிச்சிட்டோன்றாங்க. அப்ப 505 பெருக்கல் 98னா 497. அப்ப அவங்க கொடுத்த வாக்குறுதி 505, வெறும் 8 வாக்குறுதி தான் நிறைவேற்றாம இருக்காங்களா? இது வந்து கேட்டாவே வந்து இது உலகமாக காமெடியா தெரியலையா? அதனாலதான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வந்து விடியல் எங்கேனே ஒரு புத்தகம் போட்டார் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி. அதுல தெளிவா பிரிக்கிறார். 66 வாக்குறுதிகளை தான் நிறைவேற்றி இருக்காங்க. அப்ப 66 வகுத்தல் 505னா 13% வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்காங்க. இன்னும் அடுத்த 66 வாக்குறுதி வந்து ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நடந்துகிட்டு இருக்கான முடியல. அப்ப அதுல ஒரு 13. சரி, இன்னும் ஒரு 8 மாசம் இருக்குது. இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ல இருக்கிற 66 கூட அவங்க முடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மகேஷ். அப்ப 13 26%, மீதி 74% வாக்குறுதியை வந்து இன்னும் கையே வைக்கல. அதுக்குள்ளார வந்து இது எந்த கொம்பனாலும் குறை சொல்ல முடியாத ஆட்சினா எப்படி எடுத்துக்கிறது? பாட்டி 80 வயசு பாட்டிக்கு இன்னைக்கு வந்து பதுக்கி போக வேண்டியதா இருக்குது ரோட்ல. ஏன்னா புடிச்சு நம்மளுக்கு கேங் ரேப் பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு 80 வயசு பாட்டிக்கு வந்து இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாம இருக்குது. அதோட மட்டும் இல்லாம இப்ப இந்த அறிவிச்சு நீங்க வாக்குறுதி, ஓகே, வாக்குறுதி தான் ஒரு பக்கம் வந்து அது போல் ப்ராமிசஸ்ன்னு சொல்றது போய் இது திமுகவினுடைய பொய் ப்ராமிசஸ் தான் மாறி இருக்கு. சரி, இப்ப நீங்க ஏற்கனவே இதெல்லாம் வந்து அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எங்க அறிவிக்கப்படுது? சட்டசபையில அறிவிக்கப்படுது. பட்ஜெட் கூட்டத்தொடர்லயோ இல்ல வந்து மானிய கோரிக்கையிலயோ இந்த மாதிரி எல்லாத்துக்கிட்டையும் அங்க இருக்கக்கூடிய மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் முன்னாடி இதை இந்த திட்டங்களை வந்து நாங்க செய்யறோம்னு சொல்லி அதுல வந்து நீங்க 256 திட்டங்களை வந்து எங்களுக்கு செய்யறதுக்கு வந்து எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு கை விடுறீங்கன்னா இதை எந்த விதத்துல எடுத்துக்கிறது? வாக்குறுதியும் நிறைவேற்றல, அறிவிக்கப்பட்ட செயல்களையும் செய்யல. சரி, இந்த 256 தானே, இன்னும் 381 அறிவிப்பு வெறும் நிலுவையிலேயே இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டா அதுக்கு அரசாங்கத்தினுடைய உத்தரவு இன்னும் பெண்டிங்ல இருக்குதுங்கிறாங்க. அப்ப இது வெறும் அதனாலதானே எல்லாருமே எல்லா எதிர்கட்சியும் என்ன சொல்றாங்க? இது வந்து ஒரு விளம்பர மாடல் அரசா தான் இருக்குது அப்படின்னு சொல்றதுல இது எந்த இடத்துல வந்து அதுல நம்ம குறை காண முடியற அளவுக்கு இருக்கு? அவங்க சொல்றது அப்புறம் உண்மையாகிற மாதிரி தானே இருக்கு. அப்ப அவங்க இதுல நிக்க வச்சதுல வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான திட்டங்கிறது பார்க்கும்போது நம்ம அந்த எரிசக்தி துறையிலிருந்து வரக்கூடிய அந்த புதைவட கேபிள்களை வந்து அந்த மாற்ற திட்டத்தை வந்து அதை நிறுத்தி வச்சாங்க. மெட்ராஸ்ல வந்து நியூ ஆவடி ரோடு, பெரம்பூர் ஃபேரக்ஸ் ரோடு எக்ஸ்பான்ஷனு, நந்தனத்திலையும் அண்ணா ரோட்லயும் இருக்கக்கூடிய அந்த உயர் கட்டடங்கள் எல்லாம் இணைக்கக்கூடிய வான் பாலம் அமைக்கிறங்கிறது அதை வந்து ஒரு பெரிய பிரம்மாண்டமா நாங்க இதெல்லாம் செய்ய போறோம்னு சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரி முக்கிய அறிவிப்புகள் எல்லாமே வந்து இப்ப வந்து சாத்தியக்கூறு இல்லாம இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் கைவிட்டு இருக்காங்கன்னா அப்ப எந்த விதமான அடிப்படை புரிதலோ இல்ல பிரிலிமினரி எக்ஸாமினேஷனோ பண்ணாம ஃபீசிபிலிட்டியே ஸ்டடியே பண்ணாம தான் இதெல்லாம் நீங்க செஞ்சிருக்கீங்களா? அப்ப இது வந்து யாருக்காக செஞ்சது? அப்ப நீங்க சொல்லக்கூடிய வாக்குறுதியும் நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க, நீங்க சட்டசபையில அறிவித்த அறிவிப்புகளையும் நீங்க நிறைவேற்ற மாட்டேங்கிறீங்க.
அதுல இன்னும் ஒரு 31 அறிவிப்புகளுக்கு வந்து இன்னும் சரியான உத்தரவு வராம அதுக்கு பூரா அதிகாரிகள் வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில நீங்க என்ன பண்றீங்க? மக்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின் போறீங்க. இப்ப இதுல பாருங்க, எல்லாருமே வந்து அடுத்த அரசாங்கங்கள் கொண்டு வந்த திட்டத்துக்கு வந்து ஸ்டிக்கர் அடிச்சு பார்த்திருக்கோம். ஆனா திமுக மட்டும்தான் அவங்க திட்டத்துக்கு அவங்களே வருஷம் ஒரு புதுசு புதுசா ஒரு ஸ்டிக்கர் அடிப்பாங்க. எதிர்கட்சியா இருக்கும் போதே வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து உங்கள் தொகுதியில் நான் போய் எல்லாம் பெட்டி பெட்டியா வந்து அதை கலெக்ஷன் பண்ணாங்க. அந்த மனுக்கள் பூரா அது என்னது, மக்களுடைய கோரிக்கைகளை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய குறைகளை நிவர்த்தி பண்றது. அடுத்தது ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதல்வரின் முகவரின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் உங்கள் தொகுதியில் ஸ்டாலின் ஒண்ணு வந்துச்சு, மக்களோடு முதல்வர்னு வந்துச்சு, இப்ப வந்து உங்களுடன் ஸ்டாலின். இதுல இந்த 4 வருஷத்துல ஒரே திட்டத்துக்கு 4 தடவை ஸ்டிக்கர் அடிச்சிருக்காங்க. இதுல எங்கேயாவது வந்து ஒரு மாற்றம் இருக்கா? எல்லாமே மக்களுடைய குறைகளை கேட்டு நிவர்த்தி பண்றது. அப்ப இப்ப நடத்துறது என்ன சொல்றாங்க? 45 நாள்ல நாங்க ஐசா பைசா பாத்துருவோம், 45 நாள்ல நாங்க மக்கள் குறைய பூரா நிறைவேற்றுவோம்னா 45 நாள்ல மக்கள் குறைய தீர்க்கக்கூடிய ஆற்றலும் வல்லமையும் இருக்கக்கூடிய நீங்க 4.5 வருஷம் என்ன சார் பண்ணிட்டு இருந்தீங்கிற கேள்வி நம்ம கேட்க வேண்டிய கட்டாயத்துக்கு வரும் இல்லையா? அப்ப என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இந்த 4.5 வருஷம்? அப்போ இது எல்லாமே வந்து ஒரு மக்கள் கிட்ட ரொம்ப வந்து ஒரு பொய்யான வாக்குறுதியை கொடுத்து செய்ய முடியாது. இப்ப இன்னொன்னு என்னன்னா, இவங்களுக்கு திமுகவினுடைய சாதனையா அவங்க சொல்றத பூராமே விடியல் பயணம் இலவச பாசா கொடுத்தோம், மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய், நான் முதல்வன் 1000 ரூபாய், புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய், இதுக்கு 1000 ரூபாய். இது வந்து ஒரு 1000 ரூபாய் அரசாங்கம். இப்ப எந்த ஒரு பிரச்சனாலும் எங்களுடைய திட்டம் என்னன்னா, ஆகச்சிறந்த திட்டம் ஏதா இருந்தாலும் உங்க அக்கௌண்ட்ல நாங்க 1000 ரூபாய் போட்டுறோம். இப்ப அக்கௌண்ட்ல 1000 ரூபாய் போடுறதுக்கு ஒரு அரசியல்வாதிக்கு என்ன ஒரு பெரிய அறிவாற்றல் தேவைப்பட போகுது? அது நீங்களும் நானும் வந்தோம்னா அக்கௌண்ட்ல எல்லாத்துக்கிட்டையும் நம்பர் வாங்கி 1000 ரூபாய் போட்ட முடியாதா? அப்ப இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டை மேம்பட்ட மாநிலமா ஆக்கக்கூடியதா? இது வெறும் 1000 ரூபாய் அரசாங்கமா இருக்குது. இது எந்த இடத்துல வந்து நீங்க ஆக்கப்பூர்வமான திட்டங்களை கொண்டு வந்து மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி அடுத்த கட்ட லெவலுக்கு எப்படி கொண்டு போறீங்க? நன்றி நன்றி திரு நந்தகுமார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இப்போ நம்ம அந்த காட்சிகளில் பார்க்குறோம், ஆசிரியர்களுடைய போராட்டத்தில் எடுக்கப்பட்ட காட்சிகள் தான். கருணை இல்லையா? எங்கள் மீது உங்களுக்கு கவலை இல்லையா? திக்கு தெரியாமல் நாங்கள் திசை தெரியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்கோம், எங்களுடைய வாழ்க்கை எங்கள் வாழ்வாதாரம் என்ன ஆகுது அப்படிங்கிற கேள்விகளோடு அந்த பதாகைகளை அவங்க வைத்திருக்கிறதையும் பார்க்க முடியுது. ஆசிரியர்கள் வருங்கால தலைமுறையை உருவாக்க போகிறவர்கள், இவர்கள் கையில் தான் நாளைய தலைமுறை இருக்குது. ஆனால் அவர்கள் இப்படி போராட்ட காலத்தில் உட்காந்துருக்காங்க. நம்ம இதை 4.5 வருஷமாகவும் பார்க்குறோம். இவர்கள் 2021க்கு முன்பு இந்த மாதிரி ஒரு போராட்ட காலத்தில் இருந்தப்ப அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் இப்போதைய முதலமைச்சர் நேரில் சென்று அவர்கள் சொன்ன கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொன்னார். இவர்கள் கேட்பது, நாங்கள் புதுசாக எங்களுக்கு நீங்கள் எந்த சலுகையும் கொடுக்க வேண்டாம், எங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை கொடுங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. புதிய கோரிக்கை எதுவும் இல்லை அப்படிங்கிறதையும், எங்கள் வாழ்க்கை என்ன ஆக போகிறது என்கிற கேள்விக்குறியோடு இருக்கிறோம் அப்படிங்கிற அவர்கள் பதாகையில் வைத்திருக்கிறதெல்லாம் பார்க்க முடிகிறது. நம்மோடு பத்திரிகையாளர் KKR ஆதித்தன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். இப்படி வாக்குறுதிகள் நிறைவேறவில்லைன்னு போராட்டம், கொடுத்த அறிவிப்புகளை நிறைவேற்ற முடியவில்லை, சாத்தியக்கூறுகள் இல்லைன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட 256 அறிவிப்புகள் வந்து கைவிட்டிருக்காங்க, 381 அறிவிப்புகள் நிலுவையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அரசின் மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துட்டதா ஒரு குற்றச்சாட்டும் இருக்குது. எப்படி என்ன நீங்கள் பதில் சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி திரு ஆதித்தனுடைய இணைப்பு கிடைக்கலாம், நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போ சட்டசபையில் வெளியாக இருக்கிற அறிவிப்புகளே இப்படி நிறைவேறவில்லை என்றால், இப்போ மற்ற மக்கள் மன்றத்தில் அவர்கள் வெளியிட்ட அறிவிப்பு எந்த அளவுக்கு நடைமுறைக்கு வரும் என்கிற ஒரு கேள்வி எழுகிறது. அதே போல் முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சரோ மற்ற அமைச்சர்களோ பெருமிதமாக சொல்கிறாங்க, நாங்கள் தேர்தல் காலத்தில் கொடுத்த வாக்குறுதியில் 90%, 98% கணக்குகள் வந்து மாறிக்கொண்டே இருக்குது. எப்படி சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆண்டும் மழைநீர் வடிகால் பணிகள் என்பது 95% நிறைவேறிட்டு ஒரு மாதத்தில் வேலையெல்லாம் முடிச்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒவ்வொரு மழைக்கும் அல்லது ஒரு சில மணி நேரம் மழை பொழிந்தாலே சென்னை தத்தளிக்கின்ற காட்சியை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். பல சுரங்கப்பாதைகள் 20 சுரங்கப்பாதை இருக்குது, அதில் 16 மாநகராட்சியில் கட்டுப்பாட்டில் இருக்குது. அதில் தண்ணி வடியாமல் இருக்கிறதையும் பார்க்க முடிகிறது. அப்படித்தான் 505 தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, அதில் 13% தான் நிறைவேற்றிருக்காங்க. அப்படிங்கிறப்ப இன்னும் 6 மாத காலத்தில் எப்படி நிறைவேற்ற போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கிறது. நம்மோடு KKR ஆதித்தன் இணைந்திருக்கிறார், மீண்டும் இணைப்பில் வந்திருக்கிறார். சார் நன்றி சார், உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்க. அதாவது அரசாங்க திட்டங்கள் இப்போ நீங்க சொன்னீங்க 8634 திட்டங்களுக்கு
கிட்டத்தட்ட 286 திட்டம் நிறைவேறாம இருக்குது. இது 4.5 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஒரு 5% தான். ஏன்னா வழக்கமா 1 டன் அறிக்கை இந்த மாதிரிலாம் திட்டங்களை அறிவிக்கிறாங்கன்னா அந்த தொகுதியுடைய துறை மானிய கோரிக்கை இந்த மாதிரி தொகுதியுடைய எம்எல்ஏக்கள் அவங்களோட நிர்பந்தம் பேர்ல அவசரமா அதிகாரிகள் ஏதாவது சொல்லி அமைச்சர்களே யாரும் அறிவிச்சிடுறாங்க. ஆனா பின்னால நிதி நிலைமைக்கு நிதித்துறைக்கு போகும்போது தான் அங்க சிக்கல் வரும். ஏன்னா இந்த திட்டத்துக்கு உள்ள நிதி அந்த டைம்ல இருந்தா கூட அது வேற ஒரு அவசர திட்டத்துக்கு நிறைவேற்ற வேண்டிய சூழ்நிலை வரும்போது இது போன்று பல திட்டங்கள் நிறைவேற்றப்படாமல் போயிட்டன. பெரும்பாலும் சென்னையில் உள்ள திட்டங்கள் தான் இப்படி ஆயிருக்கு பெரும்பாலும். காரணம் சென்னையில இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மெட்ரோ ரயில போட்டு தோண்டி போட்டு போக்குவரத்து நெரிசலாகி பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கு. மழை வந்தா இன்னமும் சேர முடியல. 4-5 வருஷத்துல போன தடவை குற்றச்சாட்டி தான் வந்தாங்க. இந்த தடவை அதே குற்றச்சாட்டுக்கு அவங்க ஆளாகி இருக்காங்க. அதனால இது நிதி பற்றாக்குறை மட்டும்தான் சொல்ல முடியாது. மந்திரிகளுடைய ஆர்வத்துக்காக அறிவிக்கப்பட்ட சில திட்டங்கள் தான் இப்படி நிறுத்திட்டு போயிடுறாங்க. இது பல ஏன்னா கிராமங்கள் அளவுலயும் கூட பல அறிவிக்க கூட தொடங்காமலே கூட சில திட்டங்கள்லாம் அப்படி போயிருது. அது இப்போ 8 மாசம் இருக்கும்பாங்க. நீங்க சொன்ன மாதிரி உங்களோட முகாம்ல கூட பாத்தீங்கன்னா எல்லா துறைகளுக்கும் முகாம் மனு கொடுத்தா கூட 90% அந்த 1000 ரூபாய்க்காக தான் மனு கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷம் 24,000 ரூபாய் கொடுத்தா கூட இன்னமும் பலர் கிராமங்கள் அந்த முறைப்படி எப்படி அப்போது பண்ணி எப்படி மனு கொடுத்து வாங்கன்னு தெரியாம மக்கள் இன்னும் ரொம்ப பேர் இருக்காங்க. அதனுடைய விலையை தான் தொடர்ந்து மக்கள் இன்னும் வேணும்னு சொல்லி அந்த சவுதியில பெண்களே பலர் பல இடங்கள்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு கொடுக்கும்போது அந்த இந்த மாதிரி கூடுதல் எக்ஸ்ட்ரா பணம் போடும்போது சென்னையிலேயோ சில திட்டங்களை மாற்றி நிதியை மடைமாற்ற வேண்டிய நிலைமையும் ஏற்படுது. அந்த டைம் அதனாலதான் இந்த மாதிரி திட்டங்கள்லாம் நின்று போகுது. ஏன்னா புது திட்டம் காலை உணவு புது திட்டம் அறிவிக்காது. அப்ப அதுக்கு நிதி வேணும். அப்ப இந்த மாதிரி சின்ன திட்டங்கள்லாம் நிற்காம போகுது. இது ஒரு பெரிய காரணம். இது அதிகாரிகள் அவங்க எடுத்து உரைச்சு சொல்லணும். அவங்க இப்போ உள்ள அதிகாரிகள்லாம் யாரும் அந்த மாதிரி சொல்ற நிலைமையில இல்லை. அவங்க சொல்றதே செய்யறோம் அந்த மாதிரினால அவங்க இஷ்டத்துக்கு அறிவிச்சுட்டு இந்த மாதிரி நிறைவேற்ற முடியாம கைவிடப்படும் நிலைமை வருது. நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. ரன் டு ரைஸ் சேவா பாரதி தமிழ்நாடு நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மாரத்தான். சமூகத்திற்கு மாற்றத்தை தரவாரீர். நாள் செப்டம்பர் 21, 2025. இடம் படூர் தையூர் பைபாஸ் சாலை, OMR, சென்னை.